எரேமியா 30ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், இதோ நான் யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன். நகரம் தன் மண்மேட்டின் மேல் கட்டப்பட்டு அரண்மனை முன்போல நிலைப்படும். நகரம் மண்மேட்டின் மேல் கட்டப்படும். ஒரு குறிப்பிட்ட மண்மேடை பற்றி நான் பேச போகிறேன். பரியல் கிரவுண்ட், அதாவது இடுகாடு. அங்கே பார்த்தீங்கன்னா மண்மேடு இருக்கும், அதுக்குள்ளே மரித்து போன சடலங்கள், பிணங்கள் இருக்கும். அது மரித்து போன இடத்துல மாத்திரம் இல்லை, அதை மூடி வச்சுருப்பாங்க. இங்கே ஆண்டவர் சொல்ற காரியம் என்னன்னா, அந்த மண்மேட்டின் மேல் அரண்மனை கட்டப்படும். அதாவது என்ன சொல்றாருன்னா, மரிச்சு போன உங்க சந்தோஷம், சமாதானம், ஆசீர்வாதத்தை உங்க புதைச்சே வச்சிருக்கலாம், மண்மேடு உண்டாக்கலாம். ஆனா ஆண்டவர் அங்கதான் அரண்மனையை கட்டி மரிச்சு போன அந்த காரியங்களை உயிர்ப்பிக்கிறார். நம்ம ஆண்டவர் மரணத்தை வென்றவர். மரித்து போன எல்லா காரியத்தையும் உயிர் கொடுத்து உங்களை ஆசீர்வதித்து அரண்மனை, ராஜா குடியிருக்கிற இடமாக மாற்றுவார். அவர் பேர் இயேசு. அவரை நம்புங்க.